வணக்கம் மாணவர்களே. நாம லாஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்தோம். அந்த யூனிட் தானே, அந்த யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஓம்ஸ் லா அதெல்லாம் பார்க்க போறோம். மின் தடை இதை பத்தி பார்க்க போறோம். பொட்டன்ஷியல் அப்படின்னா மின் அழுத்தம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா மின்னழுத்த வேறுபாடு. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். பட் டைம் இல்லாதனால நான் அது உங்களுக்கு சொன்னேன். அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றோம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, குட். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு கரண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா எப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கானதை நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், அப்படிதானே? அது எங்கேருந்து எங்க ஆகும்னா, நான் பொட்டான்ஷியல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பேட்டரியோடைய பெரிய கோடு, சின்ன கோடு, நேர் மின்முனை, எதிர் மின்முனை, இப்படிலாம் சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அங்க ஹைட் டிஃபரன்ஸ் வேணும். கரெக்டா? இங்க இதான் ஹைட் அப்படின்னா இங்க இருந்து தான் தண்ணி இப்படி லோ பொசிஷனுக்கு வருது, ஹை பொசிஷன் வந்து லோ பொசிஷன் வருது. ஹைட் அப்படி இருந்தா அந்த தண்ணிக்கு அந்த ஹைட் அப்படி இருந்தா தானே போக முடியும். ரெண்டு பேருமே சேமான ஹைட் தான் போகாது. கரெக்டா? ரைட். அதே மாதிரி நீங்க வெப்பம், அதாவது ஹீட் எடுக்கிறீங்கன்னா, ஹீட்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வேணும். அதாவது ஒன்று அதிக வெப்பநிலையில் இருக்கணும், ஒன்று பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலையில் இருக்கணும். ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், அதிக வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை. அப்படி இருந்தாதான் அந்த ஹீட்டு ஃப்ளோ ஆகும். ரெண்டு பேருமே சேம் டெம்பரேச்சர்னா ரெண்டு பேருமே ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ரெண்டு பேருமே 50 டிகிரி இருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒருத்தர் 65 இல்ல ஒருத்தர் 51 அப்படி இருந்தா கூட கொஞ்சோண்டு, இப்போ ஒருத்தர் 51 ஒருத்தர் 50 அப்படின்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிடுவாங்க. ஒரு மிடில் 50.5ல ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. சரியா? அப்போ டிஃபரெண்ட் இருக்கிறதா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பர் இதுலலாம் நடக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கண்டக்டர்ல சார்ஜ் ஃப்ளோ ஆகணும்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப வேணும், கண்டிப்பா இருக்கணும். பி டாட் டி அப்படின்னு போடுவாங்க பின்னாடி புக்லலாம். அப்பனா என்ன அர்த்தம்? இல்ல ஏதோ இன்டர்நெட்டை பாக்குறீங்க அப்படின்னா பி டாட் டி பண்ணா புரிஞ்சுக்கணும். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மின் அழுத்தத்தை பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இங்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சார்ஜ் மின் ஊட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சுக்கோங்க, ஒரு கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அழகு கூலும், அதனால சி அப்படி போட்டிருக்கேன். சார்ஜுக்கு எப்பவுமே கியூ தான் போடுவாங்க, பிளஸ் சார்ஜ் இப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ஜை இங்க வச்சிருக்கேன். அது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்னத்தனா +1 கூலும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யூனிட் பாசிட்டிவ், மற்றதை வைக்கிறத விட எப்பவுமே ஒன்று தான் பேசிக், அதனால அந்த ஒன்றை வச்சிருக்கோம். ஓகே, ரைட். இப்போ இந்த எப்பவுமே சார்ஜ் இருந்ததுன்னா அந்த சார்ஜை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா மின் புலம். இந்த சார்ஜ் இருந்தா இது நெகட்டிவ் இருந்தாலும் இருக்கும், பாசிட்டிவ் இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதை பத்தி இப்போ நம்ம டீட்டெயிலா கிடையாது. பட் ஒரு மின்னூட்டத்தை சுத்தி மின் புலம் இருக்கும், ஒரு சார்ஜ் சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி எப்படி ஒரு காந்தத்தை நீங்க இன்னொரு காந்தத்தை பக்கத்துல கொண்டு போகும்போது அது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த போது தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல ரெண்டு காந்தத்தை ரொம்ப தூரத்தை வச்சீங்கன்னா நடக்குமா? நடக்காத. கரெக்டா? அப்ப அது குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்த பிறதான் இந்த இந்த ஒரு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நடக்கும். ஏன்னா அதுதான் அதோடைய மேக்னெட்டிக் காந்த புலம். அது நீங்க பெரிய கிளாஸ் படிப்பீங்க. ஸோ இங்க நம்ம மின் புலம் பார்க்க போறோம். இந்த மாதிரி புரிஞ்சுச்சா? அப்ப குறிப்பிட்ட ரீஜன் சொல்லிட்டு அப்போ நீங்க ஒரு ஒரு இன்ஃபைனைட் தொலைவில் இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வரீங்க. சரியா? இப்போ ஒரு சார்ஜ் நீங்க கொண்டு வரீங்க, அது ஒன்னு பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். கொண்டு வரீங்கன்னா இது பக்கத்துல கொண்டு வரும்போது இவர் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா ஒன்றை ஒன்று ஒரே மாதிரி சார்ஜ் விளக்கும், ரிப்பல் பண்ணும், தள்ளி விடுறாரு. சரியா? இல்ல நீங்க நெகட்டிவ் கொண்டு வரீங்கன்னா
உங்களுக்கு என்ன ஆகும்னா அட்ராக்ட் பண்ணுவார். பட் எப்படியோ ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நீங்க ஃபீல் பண்ணலாம். அதாவது மின் புல விசைய ஃபீல் பண்ணும். அப்ப அதே மீறி நீங்க அதை அட்ராக்ஷன் இல்ல ரிப்பல்ஷன் பண்றீங்கன்னா அதே மீறி அந்த சார்ஜை நகட்டுறீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க்கை பண்றீங்க, ஒரு ஒர்டன் பண்றீங்க. அந்த ஒர்டன் தான் மின்னழுத்தம். அதனால ஒர்க் டன் டபிள்யூவும் வியும் ஒண்ணுதான். நீங்க பின்னாடி இன்னும் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கு. பட் லேசா இப்ப சொல்லியிருக்கேன். சரியா? ஒர்க் டனும் மின்னழுத்தம் அப்படிங்கிற பொட்டன்ஷியலும் ஒண்ணுதான். இது நீங்க எங்க புரிஞ்சுக்கலாம்னா புரியக்காண்டி இது சொல்றேன். இது ஒரு பேனா. இப்ப இந்த டேபிள் எல்லாம் விட்டுருங்க. இது அந்த டேபிள் இல்லைன்னா அந்த பேனா இங்க வைக்க முடியுமா? கீழே விழுந்துரும். ஏன்? புவியீர்ப்பு சக்தி. நான் அந்த பேனாவை இப்ப இந்த போர்டு தான் புவியீர்ப்பு சக்தி பூமியோட சர்ஃபேஸ் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இது கீழே இருக்கு. நான் இந்த பேனாவை அப்படியே மேல தூக்குறேன். நான் விட்டா அது கீழே வந்துடும். ஆனா அதே மீறி நான் ஒரு ஒர்க் பண்றேன்னா ஒர்க் பண்ணி அதை கொண்டு போறேன்னா அப்ப நான் பண்ணக்கூடிய ஒர்க் தான் இந்த பேனால நம்ம வந்து இந்த பேனா வச்சு என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் பண்ணக்கூடிய ஒர்க் தான் அதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஆற்றலா சேவ் ஆகும். சரிங்களா? சோ இந்த ஒர்டன் தான் பொட்டன்ஷியல். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ண போறீங்க. ஒரு யூனிட் சார்ஜ் சார்ஜ் கொண்டு வந்துட்டீங்க. ஒரு புள்ளியில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இன்னொரு புள்ளியில இன்னொரு பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு உண்டான அந்த டிஃபரெண்ட் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அங்கேயும் நீங்க வேலை தான் பாக்குறீங்க. சரியா? மின்னழுத்த வேறுபாடுல நான் என்ன பண்றேன்னா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல். இப்ப இந்த இடத்துல ஒரு ஏன்னு நோட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பின்னு நோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதுதான் விஏ. இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதுதான் விபி. சரியா? சும்மா வச்சுக்கலாம். ஏல இப்படிதான் வைப்பாங்க நம்ம புக்லயும். அப்ப நான் இந்த சார்ஜ இதுல இருந்து இதுக்கு கொண்டு போறேன். சரியா? ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நான் கொண்டு போறேன். ஏன்னா இங்கேயும் நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜா எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸி. சரியா? அப்போ நான் கொண்டு போறதுக்கு திருப்பி நான் ஒரு வேலை பண்றேன்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப முடிஞ்சா இன்ஃபினிட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா அது பொட்டன்ஷியல். அதே ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஏன்னா கண்டிப்பா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். இருந்தாதான் நீங்க சார்ஜை மூவ் பண்ணுவீங்க. அது பின்னாடி பாப்பீங்க. கரண்ட்லாம் மூவ் ஆகுறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பேட்டரி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கானது. அப்பனா தான் அந்த சார்ஜே மூவ் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா சார்ஜே மூவ் ஆகாது. அப்போ அந்த சார்ஜ் மூவ் ஆகணும்னா நீங்க ஒர்க் பண்றீங்க. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு அதாவது சாரி வி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். நீங்க எந்த சார்ஜை கொண்டு போறீங்களோ அந்த சார்ஜை அந்த ஒர்க் நீங்க பண்ணீங்களோ அந்த ஒர்க் டன் அந்த ஒர்க் டன்னால டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டபிள்யூ பை கியூ அப்படின்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் கிடைச்சிரும். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இதோடைய யூனிட் பாத்தீங்கன்னா வோல்ட். சரியா? வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, வோல்ட். வி அப்படின்னு இதுக்கப்புறம் போடும். இப்படி போடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு மட்டும் ஆன்சர் வி போட்டிருக்காங்கன்னா இது அந்த சிம்பிள் வோல்டேஜை நோட் பண்றது இல்ல வோல்ட்ட. சரிங்களா? தமிழ்லையும் பாத்தீங்கன்னா மின்னழுத்தம் அப்படின்னு போட்டாலும் சில புக்ல வோல்ட்னே போட்டுப்பாங்க, வோல்டேஜ்னே போட்டுப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே தங்கிலீஷ் ஸ்டைல் தான். அப்ப 50 வோல்ட். அப்ப நீங்க ரீட் பண்ணும்போது 50 வோல்ட் அப்படின்னு ரீட் பண்ணணும். 50 வி அப்படின்னு ரீட் பண்ணக்கூடாது. எப்பவுமே பிசிக்ஸ் நம்ம படிக்கிறவங்க வந்து அந்த யூனிட் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே ரைட்டா? இது கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டபிள்யூ பை கியூ அப்படின்னு போட்டிருந்தாலும் இன்னும் இன் டெப்தா அது எப்படி சொல்லணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட் போட்டு சொல்றோம். ஒரு பேசிக்கான போட்டு சொல்லலாம். எப்படின்னா இப்போ 1 வோல்ட் பேசிக்கானது. இது எப்படி இருக்குன்னா 1 ஜூல் பெர் 1 கூலும். ஏன்னா சார்ஜுக்கு கூலும் நம்ம பேசிக்கானது 1 கூலும் சார்ஜை நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜூல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் 1 வோல்ட். கிளியரா? இது புரியுதா? ஓகேவா? ஒரு மின்னழுத்தம் என்பது ஒரு கூலும், தமிழ்லையும் கூலும் தான் சொல்லுவாங்க, ஒரு கூலும் மின்னூட்டத்தை ஒரு ஜூல் ஜூல் தான் சொல்லுவாங்க தமிழ்லையும் ஜூல் வேலை செய்து இரண்டு புள்ளிகளுக்கு நீங்க நகர்த்த வேலை செய்றீங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு வோல்ட் அப்படின்னு பேரு. ஓகே ரைட். இப்போ நான் ஒரு ஸ்கிரீனை காமிக்கிறேன். நம்மளுடைய வாட்டர் டேங்க் இப்போ நான் சொன்னேன்னா அனாலஜி அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு டேங்க்ல ஹை லெவல்ல இருக்கும் வாட்டர், இன்னொரு டேங்க்ல லோ லெவல்ல இருக்கும், நடுவில் ஒரு பைப் இருக்கும். அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ தண்ணி எங்கேருந்து எங்க போகுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நான் ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்ண போறேன். ஒரு நிமிஷம்.
இப்போ இங்க பாருங்க, ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல். நீங்க பாருங்க, அது வந்துகிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி ரிப்பீட்டடா வந்திருக்கும், அதனால பார்க்க நல்லா இருக்கும். ஹை பொட்டன்ஷியல் 80% வாட்டர் இருந்து அப்படியே அந்த நடுவில் உள்ள பைப் வழியா வந்து பக்கத்தில் உள்ள டேங்க் போயிட்டு டேங்க் ஏல இருந்து டேங்க் பிக்கு போயிட்டு ரெண்டு பேருமே சேமா வருவாங்க. சேமா வந்த பிறகு மாற மாட்டாங்க. ரெண்டு பேரும் 50-50 வந்த பிறகு யாரும் இவட்ட இருந்து அங்க போக மாட்டாங்க. சரியா? இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம புரியுதுக்காண்டி. ஒருத்தர் ஹை பொட்டன்ஷியலுக்கு, இன்னொருத்தர் லோ பொட்டன்ஷியலுக்கு. இப்போ சார்ஜ் ஹைல இருந்து லோக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் இருந்தால் தான் மூவ் ஆகும். அதுமாதிரி வாட்டர் லெவலில் இங்கே பார்க்கலாம். ஹை பொட்டன்ஷியல், அதாவது டேங்க் ஏல அதிகமா இருக்கு, டேங்க் பில கம்மியா இருக்கு. அவர் குறையாரு, டேங்க் பி கூட. இது இரண்டும் சமநிலையை அடைஞ்ச பிறகு கூட மாட்டாங்க. சரியா? ஸோ லெவல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா? நம்ம மின்னழுத்த வேறுபாட சொல்லுவோம். வாட்டர் ஃப்ளோ ஆகுது, நம்ம அது எப்படி யோசிக்கலாம், எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி. சரிங்களா? இங்கே வாட்டர்னா அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இப்படி தான், ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் போகும். நோ ஃப்ளோ வென் பொட்டன்ஷியல் இஸ் சேம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் ஃபோர்ஸ் அதெல்லாம் சொல்லிப்பாங்க. பொட்டன்ஷியல் ஜீரோ, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோ வந்ததுன்னா நோ ஃப்ளோ. கரண்ட் ஃப்ளோஸ் ஹை டு லோ, ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் தான் போகும். ஓகே, கிளியர் ஆயிட்டா? இது வாட்டரை பத்தி நம்ம வாட்டர் வச்சு இந்த கரண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். கிளியர்? இப்போ ஓம் விதி அப்படின்னு ரெண்டாவது போக போறோம். அதாவது ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட், ஓம்ஸ் லா. இப்போ நம்ம மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறத பார்த்தோம், வி. அப்புறம் கரண்ட பத்தி பார்த்தோம், ஐ. இந்த ரெண்டுத்துக்கு என்ன சார் தொடர்பு, என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா, அந்த ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் தான் ஜார்ஜ் சைமன் ஓம். ஏன்னா ஓம் அப்படின்னா ஏதோ சிம்பிள் நேம்லாம் இல்லை, அவர் சயின்டிஸ்டோட நேம். சரியா? இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான தொடர்பு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு என்னப்பா, ஓ இந்த ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சவர் தான் ஜார்ஜ் சைமன் ஓம், ஜெர்மன் பிசிசிஸ்ட். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத எழுதுறேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத எழுதுறேன். ஒரு மாறாத வெப்பநிலையில், நீங்க டெம்பரேச்சர் மாத்திட்டே இருக்க கூடாது, மாறாம இருக்கும் போது ஒரு ரிலேஷன் அது கண்டுபிடிச்சார். ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம், ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம். நான் வந்து உங்களுக்கு புரிய காண்டி இப்படியே போட்டதான். ஏன்னா இது நீங்க டெவலப் ஆயிருவீங்க. மின்னோட்டம், இது திருப்பி மின்னோட்டம் வேணாம். ஸோ ஐ கரெக்ட். தமிழ் உள்ளவங்களுக்கும் இதான் சொல்லிடுறேன், இங்கிலீஷ் உள்ளவங்களும் நீங்க யோசிச்சுக்கோங்க. மாறாத வெப்பநிலை அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஒரு கண்டக்டர் வழியா மின்னோட்டம், அதாவது மின்சாரம் சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட், ஐ. சரியா? ஐ போகுது. இப்போ ஒரு கடத்தினா, கடத்தில இரண்டு முனைகள் இருக்கு. இது ஒரு முனை, இது ஒரு முனை. எந்த முனை, நிறைய முனை இருக்கும், அதுல ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறோம். இது ஒரு கடத்தினா இது ஒரு முனை, இது ஒரு முனை. அப்ப இது வழியா அந்த கரண்ட் பாஸ் ஆகுது, மின்னோட்டம் பாஸ் ஆகுது. சரிங்களா? மின்னோட்டம் எப்ப பாஸ் ஆகும், இங்க உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால. இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதான் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் தான் இந்த கரண்ட் போகும். சரியா? சோ இந்த கரண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அதாவது நேர் தகவல இருக்கும். ஐயும் வியும் பாத்தீங்கன்னா நேர் தகவல இருக்கும். நீங்க தமிழ்ல நேர் தகவலை பத்தி படிச்சிருப்பீங்க. நேர் தகவல்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரெண்டு பேரும், ஒருத்தர் கூட இன்னொருத்தர் கூடுவார், ஒருத்தர் குறைஞ்சா இன்னொருத்தர் குறைவார். அதுதான். சரியா? இதுதான் இங்க நான் இந்த லைன் படி எழுதியிருக்கேன். பட் ஃபார்முலா டெரிவேஷன் நம்ம எழுத போறேன். ஃபார்முலா டெரைவ் பண்றதுல சின்ன ஃபார்முலா இது பாத்தீங்களா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு கண்டக்டர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு டெர்மினல், அந்த டெர்மினல் ரெண்டு பாயிண்ட் எதுனாலும் சொல்லலாம், ரெண்டு பாயிண்ட்டுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா, அதாவது ஒருத்தர் 150, ஒருத்தர் 10, ஒரு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ப அந்த மின்னழுத்த வேறுபாடு அதிகமா இருக்கும் போது கரண்ட் அதிகமா இருக்காரு. ஒருத்தர் 51, ஒருத்தர் 50.4, ரொம்ப ரொம்ப பக்கத்துல. அப்ப அந்த இடத்துல பாயக்கூடிய மின்னோட்டம் அவ்வளவுதான் பாயும், ரொம்ப கம்மியா தான் பாயும். இது புரியுதா? ஓகே. சோ இத நம்ம ஃபார்முலாவா எழுத போறோம். ஃபார்முலா, கரண்ட் வந்து
டைரக்ட்லி பர்சனல் டு பி. ஆர் சார் இப்படி போட்டிருப்பாங்களே சில புக்ல, போடலாம், தப்பே கிடையாது. சரியா? இப்படி ரெண்டுக்கும் சேமா மீனிங்னா ரெண்டுத்தையும் சொல்லலாம். ஸோ பொதுவா நம்ம பிசிக்ஸ்ல, நம்ம சயின்ஸ்ல இந்த மாதிரி இந்த நேர்த்தகவு கான்ஸ்டன்ட், எதிர்த்தகவு கான்ஸ்டன்ட் அல்லது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அதை ஒரு ஈக்குவேஷனை மாத்தணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்படின்னா இப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க, இங்க எடுத்துக்கிறேன் பி, இதை எடுக்கிறீங்க ஆர் இன்ட்டு ஐ அப்படி பண்ணும். இந்த இதை எடுத்துட்டு ஈக்குவல் பண்ணணும்னா நீங்க ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணும் ஆர். ஸோ அதை தான் இப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா 3x2னாலும் 2x3னாலும் ஒன்று தான், அதனால இப்படி போட்டிருப்பாங்க. சரியா? V is equal to IR. இதுதான் ஃபேமஸான ஓம்ஸ் லா ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. இதுல வீணா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும், மின்னழுத்த வேறுபாடுன்னு தெரியும். கரண்ட் ஐனா மின்னோட்டம் அப்படிங்கிறது தெரியும், எலக்ட்ரிக் கரண்ட் தெரியும். பட் ஆர் என்ன சார், ஆரை பத்தி எதுவுமே நீங்க சொல்லலையே. அதுதான் மின் தடை, இங்கிலீஷ்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் தடை இது என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணும் இல்லை, இப்போ இது புரிய காண்டிக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு 4 ரோடு இருக்கு, ஒவ்வொரு ரோடுமே ஒவ்வொரு வித்தியாசமான இருக்கு. சரிங்களா? ஒரு ரோடுல ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு, இன்னொரு ரோட்ல ஸ்பீடு பிரேக்கர் ஒரு 10 போட்டிருக்காங்க, இன்னொரு ரோட்ல ஒரு 2 போட்டிருக்காங்க, இன்னொரு ரோட்ல 15 போட்டிருக்காங்க, இன்னொரு ரோட்ல 1 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 ரோட யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த 4 ரோடுலையுமே கரண்ட், அதாவது கரண்ட் போறதுக்கு பதிலாக நம்ம என்ன எப்படி யோசிக்க போறோம்னா ஒரு பைக் போடுறது மாதிரி யோசிக்கும். இந்த பைக்கு 4 ரோட்லயும் ஒரே மாதிரி போகுமா? கண்டிப்பா போகாது. அப்படிதானே? இப்ப ஒரே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிற ஏரியால கொஞ்சம் பைக் நல்லா ஸ்பீடாவே போகணும். 15 ஸ்பீடு பிரேக்கர் போட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கர் இறங்கி இறங்கி அதோட ஸ்பீட் அப்படியே கம்மியா போகும். ஒரு 2 ஒரு 10 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மாடரேட்டான ஸ்பீட்ல போகும். குண்டும் குழி இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். அப்படிதானே? இந்த சீனை நீங்க யோசிச்சு பாருங்க மைண்ட்ல. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த ரோடு, ஒவ்வொரு ரோடும் அந்த பைக்குக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா தருது. ரைட்டா? அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல நிறைய இது இருக்கு. காப்பர் ஒயர், நிக்ரோம் ஒயர் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீட்டரா யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிக்ரோம் ஒயர்மாங்க. அந்த நிக்ரோம் ஒயர், காப்பர் ஒயர், அலுமினியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஒரு வேல்யூ, அதாவது இந்த ஆறுங்கிறது இருக்கும், அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். மீன்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு, நம்மளுக்கு எல்லாருமே நம்ம சுத்தி நிறைய மெட்டீரியல் இருக்கு. அப்படிதானே? ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பார்க்கும்போது, ஏன்னா டெம்பரேச்சர் ஏன் சார் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னா, அந்த ஓம்ஸ்லாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வார்த்தையை விட்டுருவாங்க. அது தப்பு. மாறாத வெப்பநிலை அப்படிங்கிறது எழுதணும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எழுதணும். கைட்ல போடல இல்ல அந்த நெட்ல போடல அப்படிலாம் கிடையாது. நீங்க கண்டிப்பா எழுதணும்பா ஸ்டூடெண்ட். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை மாறாது. வெப்பநிலை மாறும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் மாறும். அது நீங்க டீப்பா பின்னாடி படிப்பீங்க. அதுக்கு தான் நான் இப்பவே சொல்றேன். டெம்பரேச்சர் 20னா 20 வரைக்கும் நம்ம இருக்கும்போது அந்த ஆர் அந்த மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட். காப்பருக்கு அதே வேலையா இருக்க போகுது, அலுமினியத்துக்கு அதே வேலையா இருக்க போகுது. சரிங்களா? ரப்பருக்கு ஒரு வேலையா இருக்க போகுது. இப்படிதான் இருக்க போகுது, மாறவே மாறாது. ஸோ இதுதான் ஆறும்போது கான்ஸ்டன்ட் தான், ஆனா டெம்பரேச்சர் பொறுத்து. கிளியர்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல. கிளியர் ஆயிட்டப்பா? ரைட். இப்போ நம்ம இந்த V கூடனா ஐயும் கூடும், தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோம். பட் இந்த ரெண்டுத்துக்குமே கிராஃப் போடுறோம். நம்ம நீங்க மேக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, ரெண்டு கான்ஸ்டன்டான குவான்டிட்டிக்கு கிராஃப் போட்டீங்கன்னா என்ன வரும்? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க V எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸ்ல ஐ எடுத்துக்கோங்க. இவர் கூடனா இவரும் கூடுதாரு, அப்போ இந்த இடத்துல இவர் கூடுதார், இப்படி ஒரு 4 பாயிண்ட் வைக்க, இங்கேயும் ஒரு 4 பாயிண்ட் இங்க கூடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வைக்கும், அப்ப இவரும் கூடுறாரு, இங்க வைக்கும், அப்ப இவர் கூடுறாரு, இங்க கூடுறாரு, இவர் கூடுறாரு, இங்கேயும் கூடுறாரு, இவர் கூடுறாரு, இங்கேயும். அப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். எப்பவுமே இது கரண்ட் வோல்டேஜ்க்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த இது ரெண்டு பேருமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க, இவருக்கு ஒண்ணு அவருக்கு கூடுதாரு அப்படின்னா கிராஃப் இப்படிதான் வரும். இது போக நிறைய கிராஃப் இருக்கு, அது நீங்க மேக்ஸிமம் படிப்பீங்க, பிசிக்ஸ்ல பின்னாடி படிப்பீங்க. கரெக்டா? ஓகே. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றோம், கரண்டும் இன்க்ரீஸ் ஆகுது,
அப்போ கிராஃப்ல அந்த பாயிண்ட்லாம் நீங்க நோட் பண்ணி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க பார்க்கலாம். அப்போ இதுதான் ஓம்ஸ் லா. நீங்க 11th பாத்தீங்கன்னா அந்த ஓம்ஸ் லாவோட வெரிஃபிகேஷன் வரும். அது அப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருளுடைய மின் தடை. இப்ப நம்ம சொன்னோம், பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல். இது வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறத பார்த்தோம், கரெக்டா? பட் அதை டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்காண்டி அதுதான் அவ்வளவுதானா சார் அப்படி கிடையாது. அண்ட் டீட்டெயிலா பார்க்கும் போதும் நம்ம இன்னும் நீங்க போக போக அந்த பெரிய பெரிய கிளாஸ்ல இதை சுத்தி இன்னும் நிறைய இருக்கு, மெட்டீரியல்லாம் இருக்கு, அதை பத்தி நான் பார்ப்பீங்க. நான் ரெசிஸ்டன்ஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எதிர்க்கிற தன்மை தான், அப்படிதானே? அதாவது ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வழியா மின்னூட்டங்கள் பாய்வதை, அதாவது சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறத அல்லது கரண்ட் ஃப்ளோ ஆகிறத எதிர்க்கக்கூடிய பண்பு தான் ஆப்போஸ் பண்றது. சரிங்களா? ஆப்போஸ் பண்ற அந்த ஒரு பிஹேவியர் தான் ரெசிஸ்டன்ஸ். தமிழ்னு சொல்றேன், ஒரு பொருளின் வழியா மின்னூட்டங்கள் பாய்கிறது, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஆர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் சொல்லலாம். அதை எதிர்க்கக்கூடிய பண்பு தான், அதை ஆப்போஸ் பண்றக்கூடிய அந்த பிஹேவியர் தான் ஒரு பொருளுடைய மின் தடை, அதாவது ரெசிஸ்டன்ஸ். இப்ப புரியுதா? அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ஆப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கிளியராப்பா? ஓகே. ஸோ ஓம்ஸ் லா பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஆர் அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு வி, ஐ இஸ் டைரக்ட்லி சொல்லிட்டு வி, அது நம்ம டைரக்ட்லி பண்ணோம்னா ஆர் போட்டோம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ அதுல இருந்து என்ன எடுக்கணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ அப்படின்னு எடுக்க போறோம். சரியா? ஆல்ரெடி சொல்லிட்டேன், வி குணா ஐ குணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரெண்டு பேருமே கான்ஸ்டன்டா போறாங்கன்னா இவர் கான்ஸ்டன்ட் தானே, அதனால நம்ம சொன்னோம் ஆல்ரெடி அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம், கரெக்டா? அதாவது ஒரு கடத்தியோடைய முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கு உண்டான தகவுதான் மின்தடை. திருப்பி சொல்றேன், ஒரு கடத்தி இருக்கு, இந்த கடத்தியோட முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் உண்டான ரேஷியோ தான் மின்தடை. ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டர்ல எனி 2 பாயிண்ட் நீங்க எடுத்துறீங்க, எடுத்துட்டு மின்னழுத்த வேறுபாடுனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அண்ட் அதுல பார்க்கக்கூடிய கரண்ட், அதை நம்ம ஒரு அனிமேஷன் பார்ப்போம், சரிங்களா? ஒரு இதுல பார்ப்போம், ஆக்டிவிட்டி மாதிரி பார்ப்போம், சரிங்களா? அதுல கரண்ட்டுக்கு உண்டான அந்த தகவு ரேஷியோ தான் மின்தடை. கிளியரா? ஓகே. இப்போ நீங்க காப்பர், காமிடம், அலுமினியம் இதெல்லாம் எடுக்கிறோம், வேற வேற மெட்டீரியல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நிக்ரோம் அப்படிலாம் எடுக்கிறோம். இதெல்லாம் வேற வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வி பை ஐய ரேஷியோ கால்குலேட் பண்ணா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேற வேற ஆர் வேல்யூ வருது, அதாவது ஆரோட வேல்யூ வேற வேறவா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, குட் கண்டக்டர், நற்கடத்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குட் கண்டக்டர் லைக் காப்பர், ஏன்னா காப்பர் நல்ல ஒரு கடத்தும் திறம் கொண்டது. இதுல பாத்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லோ ரெசிஸ்டன்ஸ் தான் குறைந்த மின்தடை இருக்கும். அப்ப காப்பர்ல அதுல இருக்கனால காப்பர் கம்பிகளை நம்ம வந்து யூஸ் பண்றோம், குறைந்த மின்தடை. அந்த அதர் ஹேண்ட் இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் புவர் கண்டக்டர், அதாவது மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சரிங்களா? இவர்கிட்ட பாத்தீங்கன்னா வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். அதை போடலாம், அது போட்டா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு அந்த மெட்டீரியல் நம்ம குட் கண்டக்டர், புவர் கண்டக்டர் அப்படின்னு நாம பிரிச்சுக்கலாம். கிளியரா? ஓகே. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு யூனிட் உண்டு, அதுதான் ஓம். அந்த அவர் கண்டுபிடிச்ச அவருடைய நேமே அதை போட்டிருப்பாங்க, ஓம்.
அதை எப்படி எழுதணும்னா இப்ப ரெசிஸ்டன்ஸோடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம். இந்த சிம்பிள் போடுவாங்க. இப்படி போட்டா ஒமேகா அப்படின்னு அர்த்தம். பட் இதுக்கப்புறம் நீங்க 50 ஒமேகா அப்படி சொல்லலாம்னா ஓம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஒரு ஓம் ஒரு ஆம்பி